வணக்கம், இது நம்ம அம்மம்மா வீடு. இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கேரமல் ரவா புடிங் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. Please do subscribe and click the notification bell for more yummy recipes from Ammammaa வீடு. இதுக்கு தேவையான பொருட்கள்: பால் 1 கப், ரவை, முட்டை, கொஞ்சம் நெய், கொஞ்சம் வெண்ணெய், அப்புறம் சீனி. நம்ம எந்த பாத்திரத்தில் புட்டிங் செய்ய போகிறோமோ அதில் வெண்ணெய் போட்டு ஃபுல்லாக தடவிக்கலாம். இன்றைக்கி புட்டிங் செய்கிறதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். நீங்கள் அளவு இதை விட ஜாஸ்தியாக போடுறீங்க அப்படின்னா பாத்திரம் சைஸும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் புட்டிங்கோட திக்னஸ் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப தின்னாவோ இல்லை ரொம்ப பெருசாகவோ இருக்கும். ஒரு பாத்திரத்தில் 4 டம்ளர் சீனி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ கேரமலைஸ் பண்ண போகிறோம். இப்போ சீனியை கைவிடாமல் கிளறணும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இந்த மாதிரி சீனி கொஞ்சம் கொஞ்சமாக உருகி வர ஆரம்பிக்கும். இந்த கேரமல் தான் நம்ம புட்டிங்கோட டாப் லேயராக இருக்க போகுது. இப்போ சீனி நல்லா உருகிடுச்சு. எந்த சீனியோட கட்டியும் இல்லாமல் நல்லா உருகுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ நம்ம பட்டர் கோட் பண்ணி வச்சுருந்த அந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம். இப்போ இதை நம்ம இந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்போ தான் புட்டிங் மேலேயும் அது ஈவனாக இருக்கும் நமக்கு. இப்போ நம்மளோட கேரமல் ரெடி. புட்டிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். தவா சூடானதும் 1 டம்ளர் பால் அதில் சேர்த்துக்கோங்க. இது கூட 4 ஸ்பூன் சீனி, அப்புறம் 1 ஸ்பூன் நெய், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பால் கொதிச்சு வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு முட்டையை உடைச்சி அதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். பால் கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா எந்த ஸ்வீட் செய்யும்போதும் ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்கும்போது அதோட சுவையே நல்லாயிருக்கும். இது கூட நான் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சிடுச்சு. ரவையை ஒவ்வொரு ஸ்பூனாக போட்டு போட்டு கைவிடாமல் கிளறணும். நான் இன்றைக்கி 4 ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து கைவிடாமல் கிளறுங்க. அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். இப்போது நம்ம ரவை சேர்த்து மிக்ஸ் பண்ண பண்ண அது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்குது. இப்போது ரவை நல்லா வெந்து நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு அது வந்துடுச்சு. நம்ம போட்ட அந்த ஒரு ஏலக்காவை எடுத்துடலாம். யார் வாயிலையாவது சாப்பிடும்போது கடிப்பட்டுச்சுன்னா அது டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரவையும் பாலும் சேர்ந்த இந்த கலவையை நம்ம முட்டை கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். கட்டிப்படாமல் நல்லா கிளறிக்கோங்க. இதை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த புட்டிங்கான மிக்ஸ்சரை நம்ம இப்போ ஏற்கனவே கேரமல் தடவி வச்சுருந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இனிமேல் நம்ம இதை வேக வைக்கலாம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி கொதித்ததும் வேக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு தட்டை அது மேலே வச்சுக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மிக்ஸை வச்சு வேக வைக்க போகிறோம். இது நல்லா வேகிறதுக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆகுங்க. அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். புட்டிங் ரெடி. இதை இந்த மாதிரி நம்ம ஓரங்களில் கட் பண்ணிவிட்டு தட்டில் இந்த மாதிரி தலை கீழே வச்சு நம்ம அதை கவுத்தி எடுத்துக்கலாம். சுவையான நம்மளோட கேரமல் ரவா புட்டிங் ரெடி. ஹாய், நான் சாத்விகா. இன்னைக்கு இந்த கேரமல் ரவா புடிங் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன்.
யம்மி. அமேசிங். உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாய்.